Hey guys, welcome to my YouTube channel. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சமையல் பண்ண போறோம். என்னன்னா Butter Malai Chicken. ingredient இதுலயே கொடுத்திருக்கேன், descriptionலயே கொடுத்திருக்கேன். வீடியோ ப்ராசஸ்க்கு வீடியோ கண்டிப்பா பாருங்க. வடச்சட்டி எடுத்து இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்ல வச்சு நான் ஒரு கரண்டி நெய் எடுத்துக்கிட்டேன். நெய் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு வச்சாச்சு. மெல்ட் ஆனோடனே 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சையாக்கி விட்டுறாதீங்க, நல்லா வணக்க விடுங்க. வணக்கிட்டு மீன்ஸ் ஒரு லைட் ப்ரௌன் ஆயிடுச்சுனாவே அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச சிக்கன் சிக்கன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா வணக்க விட்ருங்க. அப்போ தான் வந்து அந்த இஞ்சி பூண்டு வந்து அந்த சிக்கனுக்குள்ளே போகும்போது அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது போட்டதுக்கப்புறம் 5 மீடியம் சைஸ் ஆனியன் வெங்காயம் வந்து இந்த மாதிரி வளர்த்தியாக வெட்டி நான் வந்து போட்டுட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, லைட்டாக போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. வெந்தோடனே ஒரு 2 மினிட்ஸ்க்காக வச்சோடனே ஒரு க்ரீன் சில்லிஸ் பச்சை மிளகா 6 1 இல்லைன்னா 2 குச்சி கருவேப்பிலை அது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நான் நடுவில் செக் பண்ணேன், 5 நிமிஷம் வைக்கலான்னு சொல்லி 5 நிமிஷம் வச்சுட்டேன். 5 நிமிஷம் முடிஞ்சோடனே சிக்கனை அப்படி கிளறி விட்டுட்டு 4 மீடியம் சைஸ் தக்காளி சாஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு 20 நிமிஷம் 20 மினிட்ஸ் ஓப்பனே பண்ணாதீங்க, கொஞ்சம் நல்லா வேக விட்டுருங்க. அப்புறம் வந்து மசாலாவுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூளும் அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் வந்து தனியாத்தூள். இது நல்லா கிளறி விட்டுருவாங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் தான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்கொசரம் போடுவோம். அப்புறம் ரோஸ்டட் ஜீரா பவுடர் போடுவோம் 1 டேபிள்ஸ்பூன். அதுக்கப்புறம் காரத்துக்கொசரம் மிளகா பொடி 1 டேபிள்ஸ்பூன், இல்லைன்னா 2 கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் காரம் எவ்வளோ பொறுத்துமோ மீன்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. 15 நிமிஷம் விட்டுருங்க. ஆனதுக்கப்புறம் தயிருங்க, 1/4 கப் தயிர் எடுத்து நல்லா கிளறி விட்டுருங்க. விட்டக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் நல்லா கையில் நசுக்கி விட்டு போடுங்க. அப்படியே போட்டிங்களா கொஞ்சம் வாய்க்கு வரும்போது கசுக்கும். அப்புறம் வந்து 1 + 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் வைங்க. அதுக்கப்புறம் பட்டர்ஸ் 2 க்யூப்ஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 கப் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம், பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1 கப் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நல்லா கிளறி விட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. கார்னிஷ்கோசரம் நான் தனியா லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து போட்டதுக்கப்புறம் அவ்வளோதான் ரெடி.